ஜனநாயக ரீதியில் நடந்துக்கிட்டாரு. ஜனநாயக ரீதியில் தான் நடக்கணும். அது சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? வேற எப்படி இப்போ இது பண்ணுவார்? அவர் என்ன அவர் வேற்று கிரகத்தில் இருக்காரா? இல்லை அங்கேருந்து வந்துட்டாரா? அவரும் இந்த மண்ணில் பிறந்தவர் தானே. இதே அரசியல் சாசன சட்டம் அவருக்கும் பொருந்தும் இல்லை? இதை சொன்னதுக்கு தானே ஆதவ அர்ஜுனா மேல நடவடிக்கை வந்துச்சு. என்ன நடந்துச்சு? புரட்சி நடந்துச்சு. நடந்துச்சு இல்லை? அவர் மீது நடவடிக்கை இங்கே பாருங்க. ஏன் என்ன கேஸ் போட்டுருவாங்க பயமுறுத்துறீங்களா? என் மேலே வழக்கு போட்டுருவாங்களா? போடுங்க ஐயா, போடுங்க. கைது பண்ண போகிறீங்களா? பண்ணுங்க. வழக்காடு மன்றம் இருக்குது, அங்கே பார்த்துக்கிறேன். ஜனநாயக ரீதியில் எதுவோ அது நடக்கணும். இலங்கையில் என்ன நடந்துச்சு? சரித்திரங்களை பேசவே கூடாதா? ஹிட்லருடைய ஆட்சி எப்படி வந்துச்சு? கம்யூனிசம் எப்படி உருவாச்சு? கியூபா மக்களுடைய விடுதலை எப்படி கிடச்சிது? நான் பாதி ஸ்டாலின் அன்னைக்கு போய் பேசினாரே, கியூபா உன்னுடைய புரட்சியை பற்றி என்ன தெரியும்? கியூபா உன்னுடைய புரட்சியை பற்றி உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த மிரட்டல்களெல்லாம் சொல்லி என்னெல்லாம் படிய வைக்கலாம்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. செத்தாலும் யார் காலையும் விழமாட்டேன்.